சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம காரியத்தை யார் வாய்க்க பண்ணணும்? அவர் தான், கர்த்தர் தான். அப்போ இதுல ரெண்டு காரியம் நம்ம பார்க்கலாம். வழியை ஒப்புக்கொடு, நம்பிக்கையாயிரு. வாழ்க்கையை ஒப்புக்கொடு, விசுவாசமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எத்துணை வேதனையோடு நீங்க வந்திருந்தாலும், வலியோட வந்திருந்தாலும், துக்க முகத்தோட வந்திருந்தாலும், இந்த தேவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். என் காரியத்தை யாருங்க பாப்பா? நான் ஒரு தனி மரமா இருக்கிறேனே, என் குடும்பத்தை பார்க்கணுமே, என் தம்பிகளை பார்க்கணுமே, கூட பிறந்தவங்களை பார்க்கணுமே, எனக்கு பலன் இல்லையே, என் பிள்ளைகளை பார்க்கணுமே, எனக்கு பலன் இல்லையே அப்படின்னா, உன் குடும்பத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு காத்துரு. என் அப்பா எனக்காக எல்லாம் செய்வாருன்னு அவரும் காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். சுய பலத்தின் மேல சார்ந்து இருக்கும் பொழுது நம் காரியங்கள் வாய்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அங்கே முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுக்கும் பொழுது வெற்றி நிச்சயம். சரண்டர் பண்ணிட்டோம். அதாவது ஒரு எதிரி வரான்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று எதிர்த்து ஜெயிக்கிறது, இன்னொன்று நான் சரண்டர் வா அப்படிங்கிறது. உலகத்தில் சரண்டர், அதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா, ஆமாம்மா நான் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, அடிச்சுட்டு இருக்கிற நீங்க பண்ணிட்டேன்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பிள்ளைங்க ஒத்துக்கிட்டாங்கன்னும் போது அடிக்கிறத நிப்பாட்டிடுவீங்க. ஏன்னா அந்த ஒப்பு கொடுத்தலுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, அவங்களை அடிக்கிறீங்க. புரியுதா? அந்த பிள்ளைங்க தப்பு செஞ்சிட்டாங்க, செஞ்சியா? செய்யல, அடிவிடும். தப்பு செஞ்சிட்டாங்க, செஞ்சியா? செய்யல, அடிவிடும். அடி நிப்பாட்டப்படும். எப்பனா, ஆமாம்மா நான் செஞ்சுட்டேன்மா, தெரியாம செஞ்சிட்டேன்மா அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லும் பொழுது, அடிக்கிற கை அடியை கொடுக்காதபடிக்கு கீழே போட்டுட்டு அந்த பிள்ளையோட தலையை தடவி, இனி செய்யாத, சரியா, தப்புமா அப்படின்னு பாசத்தோட அணைத்து கொள்ளும். எந்த கை? அடிச்ச கை. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தன் பிள்ளைகள் சுய முயற்சியின் மேலே, சுய பலத்தின் மேலே தங்களை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உலகத்திலே தோல்விகளும் அடிகளும் வந்துகிட்டே இருக்கும். தோல்விகளும் அடிகளும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர்கள் பலத்தின் மேலே சாராமல் அவரிடத்திலே ஒப்புரவாகும் பொழுது வெற்றி வருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி வரணும்னா என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒப்பு கொடுத்துடணும். அப்ப இன்னைக்கு எந்த காரியத்துல நீங்க சுய பலத்தின் மேலே இருக்கிறீங்க, எந்த காரியத்துல ஒப்புரவு ஆக முடியாம உறவுகளோட இருக்கிறீங்க, தேவனோட இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப ஒப்புரவு ஆயிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு புதிய உயிர் மீட்பு உண்டாகும். எடுத்து வாசிங்க. ஒரு மனுஷன் தேவனிடத்துல ஒப்புரவாகி ஜெயம் பெற்றான். அதே மனுஷன் தவறு பண்ணி அழித்து கொண்டான். எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை ஆசா செஞ்சார். இது செஞ்சதுனால ஆசாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்தடுத்த காரியங்களை வாசிச்சா நமக்கு தெரியும். யுத்தத்துக்கு ஆசாவை விட பலசாலிகள் வரும் பொழுது ஆசா நன்மையை
செய்தபடியினால கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களையும் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார். போதுங்க. இங்க பாருங்க, வேண்டாதவைகளை விலக்கி வேண்டியவரை எப்படி தேட வேண்டும் என்று தன் சொந்த ஜனத்துக்கு அவன் கற்றுத்தருகிறவனா இருக்கிறான். அங்க பாருங்க, ஒப்புரவு ஆகும் பொழுது, ஒப்புரவு ஆன பின்பு தன் சந்ததிக்கு என்ன தேவ சமூகத்துல செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறத கற்றுத்தருகிறவரா இருக்கிறான். ஒரு கேள்வி, நீங்கள் உங்கள் சந்ததிக்கு என்ன சொல்லி தரீங்க? ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களை சொல்லி தருகிறீர்களா, இல்லை ஆண்டவரை கிட்டி சேருவதற்குண்டான காரியங்களை சொல்லி தருகிறீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு போட்டுக்குங்க பார்க்கலாம். 100% நாம ஆண்டவரை விட்டு நம் சந்ததி விலகி போகக்கூடிய காரியங்களை தான் சொல்லி கொடுத்துட்டோம். இல்லைன்னு ஒரு மனுஷனும் சொல்ல இயலாது. ஏன்? வீடுகளிலே பிறரை பற்றி முறுமுறுப்போடு பேசுகிற பொழுது நம் சந்ததி அதை பார்க்கும்போது அந்த சந்ததி அதை செய்யும். முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. முறுமுறுப்பின் மேலேயே நம்ம கற்றோம். எப்போ? பிள்ளைங்க நம்மளை பார்க்கும்போது. சில வேளையில சில பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசவே பேசாத, அந்த பிள்ளை கிட்ட நீ பேசாத, இந்த பிள்ளை கிட்ட பேசாத. இதுவும் தவறு. வெறுப்பை ஊற்றுகிறவர்களா இருக்கிறோம். என் பிள்ளையே என்னை போல இரு. யாருக்கு அந்த சீட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவரை போல இரு அப்படின்னா அவர் வெறுப்பு இல்லாதவராய், முறுமுறுப்பு இல்லாதவராய், கோபத்தை பகையை உள்ளுக்குள்ளே வைத்து வளர்ந்தவராய் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு அன்பு செலுத்தினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஆசா பாருங்க என்ன பண்றாரு, ஒப்புரவு ஆகிறாரு. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் விட்டுடுறாரு. விட்டது மட்டும் இல்ல, தன் சந்ததி அடுத்து இருக்கிறவங்களுக்கு சொல்லி தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோட போங்க, திருச்சபையை முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரே ஒரு நோக்கம் தான், என்னன்னா என் சந்ததிக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்தங்கிறது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து என் சந்ததிக்கு கர்த்தரை எப்படி சேவிக்கணும், கர்த்தருக்கு எப்படி வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தர போகிறேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனாய் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒரு தாயாய் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? இதுதான் கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவேளை நம்ம இருதயம் இந்த நாளில் கிழிக்கப்படலாம், உள்ள அழலாம், பரவாயில்லைங்க. காயம் கட்டுகிறவர் அவராக இருக்கிறார். அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கும் என் அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கணும். எனக்கும் என் தகப்பனாகி இயேசு கிறிஸ்துக்கும் உடன்படிக்கை கரெக்டாக இருக்கணும். அவர் என்னை பார்க்கும் பொழுது இவன் என் லைனில் இருக்கான், அதனால பிரச்சனை இவனுக்கு கொண்டு வரக்கூடாது. லைனில் கொண்டு வரதுக்கு சில வேளையில் பிரச்சனைகள் வரும். ஏன்? அந்த லைனுக்குள்ளே நம்ம வர்றதுக்காக ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கு. ஒப்புரவு ஆகிட்டோம்னா தான் பிள்ளை தப்பு செய்யும் பொழுது அடி விழும். ஆனால் அந்த தப்பை ஒத்துக்கொள்ளும் பொழுது அடித்த கையை அணைத்து கொள்ளும். இன்னைக்கு அணைக்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அணைக்க போகிறார், அரவணைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே எடுத்து வாசிங்க, 11வது அதிகாரம் வாசிங்க, வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை
கொள்ள விடாதையும் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யுத்த ஜனம் வருகிறது ஆசாவை மேற்கொள்வதற்கு. அங்கே ஆசா பலவீனனா இருக்கிறான். அவனை விட அதிகமான ரதங்களும் குதிரைகளும் கொண்ட ஒரு தேசத்தின் ராஜா வருகிறார். அவன் என்ன பண்றான் பாருங்க, தன் ஜனங்கள் பார்க்கும்படியே கர்த்தாவே, அந்த வார்த்தை வாசிங்க திரும்ப. பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உங்கள் நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். 12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஜெயம் பெறல. 2 காரியம். ஆசா பப்ளிக்கா நின்று விண்ணப்பம் வைக்கிறார். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் ஆண்டவரே உங்களால எல்லாம் கூடும்பான்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைக்கும் பொழுது கூட ஒருத்தர்னாச்சும் இருந்திருப்பாங்க. தோத்து போயிருந்தா என்ன இருக்கும்? அந்த கூட இருந்தவர் ஆசா திரும்புறதுக்குள்ள ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பார், ஆசா ஜெபம் பண்ணாம்பா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, ஆசா கிட்ட வல்லமை இல்லை, ஆசா தப்பு பண்ணிட்டான், அதனால கர்த்தர் அவனை தோக்க வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஒரு கற்பனை. சொல்லியிருந்த ஆசா தலை குனிந்திருக்கணுமா? ஒப்புரவான ஆசாவை தேவன் தலை குனிய விடவில்லை. அல்லேலூயா. தேவன் தலை குனிய விடவில்லை. எத்தியோப்பியரை முறியடிக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இன்னைக்கு நமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா நம்ம ஒப்புரவு ஆகப்படணும். யாரோட? படைத்தவரோட. இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் இடையில என்னென்ன காரியம், என்னென்ன மேடைகள் என்கிட்ட இருக்கு, என்னென்ன மேடைகள். பெருமை இருந்ததுன்னா ஆண்டவரையும் என்னையும் பிரித்து வச்சிடும். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா கேட்பேன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் தூரம் இருக்குது. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பின்னாடி போய் பேசணும்னா எனக்கும் ஆண்டவருக்கும் தூரம் இருக்குது. அப்போ இத்தனை காரியங்கள் எனக்குள்ள இருக்குன்னா நான் ஜெபம் பண்ணால் எப்படிப்பா கேட்கப்படும்? எப்படி என் தேவ அன்பு, தேவ கிருபை என் மேல வரும்? இல்லையே. இந்த நிலையில இன்னைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? கேள்வி போட்டுக்குங்க. ஏன்னா கடந்த நாட்களாகவே கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் திருச்சபைக்கு சொல்லவே இல்லை. ஆசீர்வாதத்தை தருவேன், அதை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழியை நான் கற்றுத்தர போறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிதான் நம்ம நடத்திட்டு வர. ஆசீர்வாதம் வேணும்னு கேட்காத, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு என்ன வழி? மேனுஃபேக்சரர், we are the manufacturer. நம்மளை உருவாக்குறார். கடையில போயிட்டு ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒண்ணுதான். அதுவே உருவாக்குற இடத்துல இருந்ததுன்னா அது எல்லாமே யாருக்கு? நீங்க உருவாக்குகிற லேவி கோலி சோடா உருவாக்குற இடத்துல நீங்க ஓனர். அது அத்தனை கோலி சோடாவும் யாருக்கு சொந்தம்? லேவி ஓனருக்கு சொந்தம். அந்த கடையில போய் வாங்குற நான், எனக்கு எது சொந்தம்? நான் வாங்குற அந்த ஒண்ணுதான் சொந்தம். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகணுமா? மொத்த ஆசீர்வாதத்தையும் உருவாக்கக்கூடிய வழியை காண்பிக்கிறார். அதுல நடந்து எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளணுமா? எது உங்களுக்கு முக்கியம்? இன்னைக்கு மொத்தமும் முக்கியம். அப்ப அந்த மொத்தமும் முக்கியம்னா நான் என்ன பண்ணணும்? ஒப்புரவு ஆகணும் ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு என்னையும் என் கர்த்தரையும் தூரம் பிரிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமே ஆனால், அந்த மேடைகள் இருக்குமே ஆனால், மேட்டிமை, பொறாமை, வெஞ்சன்ஸ், கோபம், குரோதம், பிறரை ஏளனமாய் பார்க்கக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் இருக்குன்னா கர்த்தரிடத்துல நான் நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதுங்க. உங்களை அறியாம ஒருவேளை இதை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வாயால சொல்லித்தரனால உங்க நடக்கையில காமிச்சிருப்பீங்க.
100க்கு 100 இது உண்மை, என்னையும் சேர்த்து. ஆனா அப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்ம விட்டு விலகியோட கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர் காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டும், நம் குடும்பத்தை விட்டும், நம் பிள்ளைகளை விட்டு விலகி ஓடுகிறதா இருக்கும். மனதளவிலே கூட நாம் தீமை நினைக்காதவர்களாய் மாறும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை 1000 பேர் வந்தாலும் தடுக்கவே முடியாது. நம்ம கடைக்கு நேராக ஒரு கடையை போட்டு இல்லை 100 கடை போட்டாலும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கலைஞி நிற்காதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அவன் ரதங்களோடு குதிரைகளோடு வரும்பொழுது ஆசா எதனால தைரியமா போய் நின்னார்னா, பலி பீடங்களை இடித்து போட்டவனை தன் ஜனத்துக்கு தேவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தபடியினால, சொல்லி கொடுத்ததை அந்த ஜனங்கள் கேட்டபடியினால அவர்கள் காலத்திலே அங்கே சமாதானம் நிலவினது. அதுதான் முக்கியம். ஒரு சமாதானம் குலைச்சல் இன்னைக்கு உண்டாகி இருக்குதுன்னா ஒப்புரவு ஆகல. மனுஷனை விட்டுருங்க, தேவனோட ஒப்புரவு ஆகல. அதுதான் முக்கியம். நான் என் தேவனோட ஒப்புரவு ஆகவே இல்லை. நான் ஒப்புரவு ஆயிட்டேன்னா எனக்கு ஏன் சமாதான குலைச்சல் வருகிறது? இல்லைங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவர் வேதத்தை தியானம் பண்ணுகிறவன் சமாதானத்தோடு நீர்காலங்களில் ஓரமாய் சமாதானத்தோடு இருப்பான். அல்லேலூயா, ஆமென். அப்ப எதுல ஒப்புரவாகணும் நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. அங்க பார்க்கிறோம் 11ல் ஸ்ட்ரைட்டா கேட்கிறான், 12ல் வெற்றி பெற்றுக் கொள்கிறான். அப்ப அங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவன் தலை நிமிர்த்தப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா 14:3-4 அந்நிய தேவர்கள் பலிபீடங்கள் மேட்டு எல்லாத்தையும் அகற்றிட்டாங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டான். தன் தகப்பன்மார் முற்பிதாக்கள் பண்ணதை பண்ணாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டான். அதுதான் தேவை, அதுதான் நம் சந்ததிக்கு தேவை. நம் சந்ததிக்கு அதுதான் சொல்லித்தரணும். அப்பா, நீ தேவ சமூகத்துக்குள்ளாக போற, எந்த எண்ணத்துல போற? போகணுன்றதுக்காக போறியா? என் அப்பா என்னோட பேசணுன்றதுக்காக போறியா? எப்படிப்பட்ட நிலையில நீ வர? என்னைக்கு உண்மையா சொல்றேன் பாருங்க, என்னைக்கு தேவ சமூகத்தை ஒரு பிள்ளை இருதயத்தின் ஆழ்ந்து வாஞ்சியோட தேட வர ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயமா வருங்க. கம்பல்ஷனுக்காக திருச்சபைக்கு வரவே கூடாது, கம்பல்ஷனுக்காக ஜெபம் பண்ணவே கூடாது, கம்பல்ஷனுக்காக பைபிள் வாசிக்கவே கூடாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மெய்யாகவே உங்கள் வீடுகளிலே கூரிய பிச்சுக்கிட்டு வந்து விழுங்க. கூரிய பிச்சுக்கிட்டு வந்து விழும், கூரிய பிச்சுக்கிட்டு வந்து விழும். உண்மையை சொல்றேன். அப்படிப்பட்ட தேவ சமூகமாய் நம் திருச்சபை பிள்ளைகள் அப்படி மாறும் பொழுது இந்த பகுதி முழுவதும் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அவன் தன் சந்ததிக்கு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு அவன் சொல்லிக் கொடுத்தவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேட சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு, தேவனை தேட சொல்லிக் கொடுங்க. 2 நாளாகமம் 14-15 வாசிங்க. மிருகஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இழுத்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்க வந்துட்டாங்க? எருசலேம். 15:1 வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேலின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரோடு இல்லை, எந்த அந்த லைனை திரும்ப வாசிங்க. சகல யூதா பென்யமீன் ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால்
அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அவரை விட்டு விட்டால் விட்டு விடுவார். எந்த நிலையில நாம இருக்கிறோம்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ தேடுகிறவன் அவர் வழியிலே நிற்பான். விசுவாசிக்கிறவன் இடத்துல அவர் அவனோடு இருப்பார். அப்பொழுது காரியம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, 1வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதியதின் குமாரனாகிய அஸ்ரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சீட்டின் நிமித்தம் நீங்க அவரை இன்னும் தேட போறீங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதுதான் எனக்கு நைட்டு 12:45 மணிக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு 9 மணிக்கு கொடுத்தாரு. ஏன் பண்ணணுன்ற கேள்விக்கு அந்த இதில் கைகளை வைக்கும் பொழுது அந்த இரவு வேளையில் கொடுத்தார். அப்போ அவரை தேட 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 நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இத்தனை வார்த்தைகள் வந்ததுக்கு அப்புறமும் ஆசா ஒரு தவறு செஞ்சார். அடுத்தடுத்த அதிகாரங்களை அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். தலகுனிய கூடாதுன்னு சொல்லிட்டு 14வது அதிகாரத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அங்கே ஜெயம் உண்டாயிற்று. 15ல வழி தவறக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அங்கே ஒரு தேவ மனுஷன் வந்து இறங்கி, ஆசாவே, யூதாவின் கோத்திரமே, நீ கேள், தேவனை தேடுவாயானால் பார்ப்பாய், அவரோடு இருப்பாயானால் உன்னோடு இருப்பார். உன்னை விட்டு விடு, நீ அவரை விட்டுடுவேன்னா அவர் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் 16ல பார்த்தா ஆசா ஒரு தவறான செயல். இஸ்ரவேலின் ராஜா பாஷா வரும்பொழுது அவன் தன் காணிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ராஜா கிட்ட கொடுத்து, அந்த ராஜா வராதபடிக்கு, பட்டணத்தை கட்டாதபடிக்கு காத்தருளுங்கன்னு போயிட்டு எங்க போய் விழுந்தாங்க? மனுஷனிடத்துல போய் விழுந்தான். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை அறிந்த தேவ ஜனமே, கர்த்தரை நம்பி வார்த்தையை பெற்றுக்கொண்டு காரியத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, உன் ஓட்டத்திலே நிலையில்லாமல் நீ ஓடுகிறாய் என்றால் இறுதியிலே உன் எல்லையை நீ அடைவது மிக கடினம். உன் எல்லையை அடைவது மிக கடினம். உன் ஓட்டத்தில் எந்த மனுஷனையும் தலையிடாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒப்புரவாய் காரியத்தை வாய்க்க செய்யவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீ ஓடுவாயானால் நீ வெற்றி பெறுவது மிக மிக நிச்சயம். ஆசா ஒரு பக்கம் நல்லவனா வாழ்ந்தான், மறுபக்கம் தவறு பண்ணி முடிஞ்சது அவனோட சாப்டர். அவலமாய் போனது இல்லை. ஆண்டோட பிள்ளைங்க ஒப்புரவு ஆயிட்டோம் அப்படின்னா திரும்ப பாவத்துக்கு போயிடக்கூடாதுங்க. ஒப்புரவு ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு கோடி ரூபாய் கிடைக்குதுனாலும் அது ஆண்டவருக்கு அருவத்தக்க செயல் அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடாது. ஒப்புரவு ஆயிடுங்க அம்மா, அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அவருக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேனே தவிர, அவருக்காக தான் நான் பயன்பட என்னை படைச்சிருக்கிறாரே தவிர வேற ஒரு அடிமைத்தனத்துக்காக என்னை பயன்படுத்த அவர்.
நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவர் நோக்கம் அல்ல, நீ சுகித்து செழித்து வாழணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? அவரை நான் தேடலைங்க, அவரை நான் தேடலை, அவரை நான் தேடலை. தேடாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி நன்மை வரும்? ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதத்தையே நோக்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நான் அவரை தேடினால் ஒழிய எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க பிள்ளைங்க தேவனை தேடுறாங்களா? உங்க பிள்ளைங்களை தேவனை தேட வைக்கிறீங்களா? நீங்க preference எதுக்கு கொடுக்குறீங்க? தேவ சமூகத்துக்கு கொடுக்குறீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்களை உலகத்தின் காரியத்துல பிரதிநிதிகளா இருந்து முக்கியத்துவம் படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களுடைய பெயர் புகழ் உலகத்துல பெருசா ஆகணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் பெரியவர்களாய் ஆவதற்கு முன்பாக தேவ சமூகத்தை தாழ்த்த உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. தேவ ஜனமே, ஒரு சபை எண்ணிக்கையில மட்டும் பெருசாயிட்டா அது பெரிய சபை கிடையாதுங்க. எண்ணிக்கையில சிறிய சபையா இருந்தாலும் அது தேவனுக்கு பயந்த சபையா இருக்கும் பொழுதுதான் அது தேவனுக்கு பிரியமான சபையா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணுன்ட்டு தான் எல்லா மீட்பனுக்கும் ஆசையா இருக்கும். அப்படியே சொல்லி உங்களுக்கு நல்ல இனிப்பு பலகாரங்களை நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்போமே, ஆனால் அது உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்துவிடும். ஒப்புரவு ஆகுங்க அம்மா, தேவ சமூகத்தில் ஒப்புரவு ஆகுங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும், நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கு வழி என்ன? அவரிடத்துல உன்னை ஒப்புக்கொடு, நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு கேள்வியோட அடுத்த கடந்து போலாம். நிச்சயமா சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு அவரை விட்டு தூரம், நீங்க எந்த அளவுக்கு அவரை தூரம் விட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இப்போ வந்திருக்கும். நான் எந்த அளவுக்கு என் தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கேங்கிற உணர்வு நேற்று இரவுல உடைக்கப்பட்ட பொழுது அப்பான்னு கத்தும் பொழுது எனக்கு தெரிஞ்சுது. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தையை நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது, அந்த வார்த்தை முதல்ல எனக்குங்க, எனக்கு இப்படிதான் நான் எப்பவுமே பார்ப்பேன். அப்போ அங்க எனக்கும் என் தகப்பனுக்கும் சமாதானம் இல்லை அப்படின்னா அப்படியே அமருவேன். சமாதானம் என் மனசு ஆகுற வரைக்கும் அடுத்த நிலைக்கு என்னை ஆண்டவர் எங்க அப்பா என்னை கொண்டு போக மாட்டார். உடச்சி எடுத்து கிழிச்சு அழ வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வார்த்தையை கொடுப்பார். இப்படிதான் நம்ம வாழ்க்கை மாறணும் தேவஜனமே. அல்லேலூயா. ஏன்னா நம் திருச்சபையின் நோக்கம் பெருசு, நம் திருச்சபையை அறிந்த நோக்கம் பெருசு, நம் திருச்சபைக்கு கொடுத்த பொறுப்புகள் மிக மிக பெருசு. அதை ஒரு மனுஷனால செய்ய முடியாது, திருச்சபையா இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஓட்டத்துல ஓடக்கூடியவர்கள் பலனுள்ளவர்களாய் மாறணும். முதல்ல நொண்டியானவர்களாய் இருக்கக்கூடவே கூடாது. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நாம பலன் உள்ளவர்களா இருப்பதற்கு மேல பலவீனர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஒரு பகுதி ஆசா ஒப்பு கொடுத்தான், ஒரு பகுதி மனுஷனிடத்துல போய் விழுந்துட்டான். மனுஷனிடத்துல நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், விசுவாசத்தினால் தேடி வந்து வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார். நம்பிக்கையோட வந்தாங்க. லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரரை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவர் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். போதுங்க. அங்க 17ல பார்க்கணும். 18ல அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அல்ல,
சுகம் பெற்றுக்கொண்டு போனாங்களா, சுகம் பெற்றுக்கொள்ளாம போனாங்களா? பாருங்களேன், கூட்டு வந்தவங்க நம்பிக்கையோட கூட்டு வந்தாங்க, அவங்க தலை குனியவே இல்லை. இப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க, 4 பேர் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. எங்கடா போறீங்க? இயேசு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும். ஏண்டா புத்தி பேதலிச்சு போயிடுச்சாடா? மருத்துவம் பார்த்து குணமடையாதவன் ஒரு மனுஷன் தொட்டு குணமாயிடுவானா? மனுஷ வார்த்தையில குணமாயிடுவானா? அப்படின்னு ஏளன பண்ணின ஜனங்கள் இருந்திருக்க கூடும். எதை வச்சு ஐயா சொல்றீங்க? சில காரியங்கள் முடியலன்னும் போது, மனுஷன் உதவியால நம்ம மேற்கொள்ள முடியலன்னும் போது, அவங்களே பண்ணல, அவங்களாலேயே முடியல, நம்மளால எப்படி முடியும்னு நம்ம மனசு போயிருக்கா? அப்படி போன பொழுது யாராவது ஒரு விசுவாச வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லும் பொழுது அதை செஞ்சு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நிச்சயம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. என்னோடு சில கரங்கள் தூக்கப்பட்டதுக்கு நான் கர்த்தர் பாட்டியம்மா கையை தூக்கிட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி. வெக்கப்படலையே. டவுட்டோட போயிருக்கலாம். ஐயோ 4 பேர் முடியாது 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 முடியாது, எனக்கு அப்பவே தெரியும் நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டப்பா அப்படின்னு இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. உனக்கு என்ன பயம் வரும்? ஐயோ அண்ணா வேற சொல்லிட்டாரு, ஐயோ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இன்னும் வேகமா படிப்பேன். ஓகே, நல்லா பாஸ் ஆகிட்டு ஜெயிச்சிட்டான். அண்ணா சொல்லுவாரு, எனக்கு அப்பவே தெரியும் நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்னு. இதான் மனுஷன், இதான் மனிதன், இதான் மனுஷன். ஆண்டவர் அப்படி அல்ல. தன்னை நம்பி வருகிறவர்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. எந்த நம்பிக்கையில இன்னைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க சொல்லுங்க? நல்ல கேள்வி கேட்டார் ஆண்டவர். இன்னைக்கு எந்த நம்பிக்கையில இன்னைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க? இதோ ஒரு குடும்பம், மொத்த குடும்பம் சொல்லாம சர்ச்சை விட்டு போகக்கூடாது அப்படின்னா 365 நாள் ஆனாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணோம்? குடிக்க இடமோ, தூங்க உறவிடமோ, இருப்பிடமோ, சாப்பாடும் கொடுக்கணும். ஏன்? நம்பிக்கையற்ற நிலையில சடங்காச்சாரமாய் நான் தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறேன். எத்தனை உள்ள உடைக்கப்படுது இப்போ இயேசுவின் நாமத்தை கொண்டு கேட்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் இருதயத்தில் உண்மையை போட்டுக் கொள்ளுங்கள். நான் சபைக்கு போகணும், உட்காரணும், மணித்துளிகளை கடக்கணும், என் காரியங்களை நான் செய்யணும். ஏன்? பழகிட்டீங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அப்போ தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் வரேன். என் நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையோடு என்னிடம் பேசும். என் பாவத்தை அவர் வார்த்தையை கொண்டு என் பாவத்தை நீக்கி போடுவார். என் தரித்திரத்தை அவர் வார்த்தையை கொண்டு நீக்கி போடுவார். என் சூழ்நிலை அவர் வார்த்தையை கொண்டு மாறும். இந்த நம்பிக்கையில எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வந்திருக்குதுங்க? அதாங்க கேள்வி, அதுதான் கேள்வி. சடங்காச்சாரமாய் தேவ சமூகத்துல பிள்ளைகள் நீங்க வருவீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. 50 100 வருஷம் நீங்க உயிரோட வாழ்ந்தாலும் இதே இடத்துலதான் உட்காருவீங்க. தூசியை உதறிவிட்டு நீங்க எழும்புங்க. புதிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதே பாவத்துல விழுந்து கிடப்பேன், அதே அக்கிரமத்தை செய்வேன், அதே முறுமுறுப்பு இருக்கும், அதே அவநம்பிக்கை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் எப்படி இல்லைங்க. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு திருச்சபை பிள்ளைகள் உருமாறினவர்களாய் தேவ சமூகத்திற்கு கடந்து போகிறோம். அடுத்த வாரம் வரும்போது இந்த நம்பிக்கையிலே நான் உள்ளே வந்தேன், என் நம்பிக்கை வீண் போகவில்லை என்கிற நற்செய்தியோடு நீங்க கடந்து போகிறவர்களா இருப்பீங்க. தூக்கி கொண்டு வந்தாங்க, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. வழி தேடினார்களாம், வழி இல்லை. அவர் பாதத்திலே அவனை கொண்டு வந்து போடுவதற்கு வழி இல்லை. எல்லா வழியும் அடைத்தாயிற்று, கூட்டம் வந்தாயிற்று, விடலையே. திரும்ப எடுத்துட்டு போயிட்டோம். அவன் ஒருத்தர் சொல்லியிருப்பான், நம்ம திரும்ப எடுத்துட்டு போயிட்டா அந்த 4வது சந்தில ஒருத்தர் இருந்தான்ல, சர்ச்சுக்கா போற, ஆண்டவரை தேடி நீ என்னத்தை கண்ட, ஒண்ணுமே இல்லையேன்னு கிண்டல் அடிச்சிருவான். ஐயோ அந்த பக்கம் போகலாம், 10வது பக்கம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கல. என்ன பண்ணிட்டாங்க? நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன், இவனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் மனசை வச்சுட்டோம்.
ஏறா ஓட்டு மேலே பிரிடா கூரையை இறக்கடா. கூரையை பிரிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் அங்க இருந்து டேய் கூரையை பிரிக்காத, இது ஏன் வீடு. அதட்டல. ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அதட்டி இருப்பாங்க. அதட்டல. ஏன்? மத்தியிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறபடியினால ஒருவரும் அவர்களை அதட்டாதபடிக்கு அவர்கள் வாய் கட்டப்பட்டு ஆயிடுச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில அதட்டுகிற மனிதர்கள் வாய் கட்டப்படணுமா? விரோதிக்கிறவர்கள் உங்களை விட்டு விலகி போகணுமா? நீ யார் மத்தியிலே இருக்க வேண்டும்? யாரை தேடி வர வேண்டும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். எந்த நம்பிக்கையிலே தேவ சமூகத்துல வரணுமோ அந்த நம்பிக்கையில வருகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க கேட்கிறாங்க. அங்க கேட்கும் பொழுது எடுத்துட்டு வந்து ஆண்டவர் உடனே உன் பாவத்தை மன்னிச்சேன் எழும்பு அப்படின்ட்டார். டீல் பண்ணிட்டார். அவனுக்கும் இறைவனுக்கும் எது பகையா இருந்தது? அல்லேலூயா. எது பகையா இருந்தது? பாவம். அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? நீங்கிட்டார். அடுத்து சொல்றாங்க, ஒரு பாவத்தை மன்னிக்கிறது கூடுமா? அங்க இருக்கிற கூட்டக்காரங்க சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள் தான். ஆனா ஆண்டவர் தன்னிடத்துல கொண்டு வந்தவனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னன்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. தேவஜனமே, அவர் மன்னிக்கிறதில் மிக பெரியவர். உன் சந்ததியினுடைய பாவம், உன் முற்பிதாக்களுடைய பாவம், உங்களுடைய பாவம் உங்கள் சந்ததியின் மேல் சாராதபடிக்கு இதோ இன்றோடு அதை அதமாக்கி போட்டு விட்டார். அவன் எழுந்த சந்தோஷத்தோடு போனான். அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்சிருக்கவே மாட்டான். வாழ்க்கையில் செஞ்சிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஒப்புரவு எதுல இருந்து நான் சுத்திகரிக்கப்படணும்? எதுல இருந்து நான் சுத்திகரிக்கப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி வந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். லூக்காவின் புஸ்தகம் 5:25 சொல்லுங்க, வாசிங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். உடனே அவன் எழுந்து சொஸ்தமாகுன்னு சொல்லல, எதுவுமே. பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப எனக்கும் என் கர்த்தருக்கும் என் காரியம் வாய்க்காம இருக்கிறதுக்கு எது தடையா இருக்குது? எது? நீங்க கேள்வி கேட்டது. பாவம் நிறைய டைமென்ஷன்ல இருக்கு. கோவப்படுறது ஒரு பாவம், பொறாமப்படுறது ஒரு பாவம், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று சிரிச்சு பேசுறது ஒரு பாவம். இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில பாவம். பார்க்கக்கூடாத பார்க்கறது உலகத்துக்கு ரீதி உண்டான பாவம். அது ஆண்டவர் சடுதியிலே நீக்கி போட்டுருவார். அது சட்டுன்னு நீக்கி போட்டுருவார். இது நீங்க ஒப்பு கொடுத்ததா நீக்கி போடுவார். புரியுதுங்களா? அந்த உலகத்துக்குரிய பாவங்களை சடுதியிலே கர்த்தர் நீக்கி போட்டுருவார். சடுதியிலே கர்த்தர் நீக்கி போட்டுருவார். உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்புரவு ஆகும்போது கர்த்தர் நமக்கு அது பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவரோடு இருந்தால் தலை நிமிரும். ஃபர்ஸ்ட் ஒப்புரவானதுக்கே ஆசா ஒப்புரவானதுக்கே தலை நிமிர்ந்துருச்சு. குனியலை தேடி வரும்பொழுது முடங்கி கிடந்த முடக்குவாதத்தில் இருந்தவன் ஆச்சரியமா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். மூணாவது, உன் தலை குனிந்திருக்கா? ஒருத்தரோட இருங்க, உங்கள் தலை நிமிரப்படும். அவரோட இருக்க 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 தலை குனியவே குனியாது. அவருக்கு முன்பாக தலை தாழ்த்துவோமேனால் உலகத்துக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு முன்பாக தலையை தாழ்த்தாம வந்திருக்கிறோம், உலக ஜனங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அவருக்கு முன்பாக தாழ்த்தல, அதனால உலக ஜனத்துக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டிருக்கேன். அவருக்கு முன்பாக தாழ்த்திட்டேன், உலக ஜனத்துக்கு முன்பாக உயர்த்திட்டார். உங்க வாழ்க்கை இனி இப்படியாக மாறுங்க.
அவரிடம் தாழ்ந்தேன், என்னை உயர்த்தினார். இதான் வாழ்க்கை மாறப்போகுது. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதமாய் மாறப்போகுது, அதிசயமாய் மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்ப அவருக்கு முன்பாக தாழ ஒப்புக்கொட. 18 வருஷம் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீயானவர். லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவர் ஜெப ஆலயத்தில் போதனை பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத இருந்தாள். எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனி அங்கே இருந்தாள் என்று பார்க்கிறோம். தன் வேதனையில, தன் தலை குனிவுல, மன கவலையில, தன் பாடுகளில அவள் எங்கே இருக்கிறாள்? தேவ ஆலயத்திலே, தேவன் இருக்கிற இடத்திலே. அல்லேலூயா. அவரோடு அவள் இருக்கிறாள். இதுதான் முக்கியம். திருச்சபையே, எதுக்கு வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? ஒரு நாள் மட்டும் ஆலயத்துக்கு வந்துட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆலயத்துக்கு வரதுனால மட்டுமே அவர் நம்மளோட இருப்பாரானா இல்லை. அனுதினமும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் தலை குனிந்து தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. எனக்கு தூங்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, என் நண்பர்களோடு பேச நேரம் இருக்கு, நான் வெளியே போயிட்டு வர நேரம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் எனக்கு நேரம் இருக்கு. ஆனால் என் அப்பாவுக்கு முன்பாக போய் என் தலைகளை தாழ்த்தி இவைகளை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, என்னை நடத்தினரே என்று நன்றி சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லையே. அப்போ எப்படி என் தலை நிமிரும்? என் குடும்பத்தோடு, என் குடும்பத்தாரோடு நான் கைகளை கோர்த்து செபிக்க எனக்கு நேரம் இல்லையே. என் குடும்பத்தாரோடு வெளியே நான் போய் வர எனக்கு நேரம் இருக்கு. ஆனால் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்தாரோட கைகளை கோர்த்து எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லையே. அப்போ அந்த நேரம் இல்லைன்னா என் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தலை குனிந்ததா அல்ல இருக்கும். யாருக்கு முன்பாக? உலக ஜனங்களுக்கு முன்பாக. ஆண்டவர் தன் பிள்ளைங்களை தலை குனிய கூடாதுதாங்க நினைக்கிறாரு. ஆனால் அவரை கனவிடப்படுத்துகிற பாண்டமாய் மாற்றத்தையான நம்ம தான். நான் குடும்பத்தோட தலைகளை தாழ்த்தி தேவனேன்னு நான் இப்படி தாழ்த்துவேன்னா நம்ம குடும்பத்தை யாருன்னா அப்பமா எண்ணுவாங்களா? எண்ண முடியுமா? அப்போ ரியல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குடும்ப ஜெபம், தனி ஜெபம். குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்ப ஜெபத்தின் அருமை தெரியாது. குடும்பத்தை விட்டு தூர தேசங்களை வேலை பார்க்குறவங்களை கேட்டு பாருங்க, நல்ல கிறிஸ்துவ பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. என் குடும்பத்தை நான் மிஸ் பண்ண, குடும்பத்தோட சர்ச்சில் போய் என்னால் உட்கார முடியல அப்படின்பா. பிள்ளைகளோடு உட்கார முடியல அப்படின்பா. எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள் உண்டு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குடும்ப ஜெபம் ப்ரேயர் வரவங்க கான்காலில், வீடியோ காலில் ஜெபம் பண்ணிடுவாங்க. சாக்கு போக்கே சொல்ல மாட்டாங்க. ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால டயர்டாடுவீங்க. இளைப்பாறுதல் தான் ஜெபம். அவர் பாதத்தில் இளைப்பாறும் போது, அவர் பாதத்தில் இருக்கும் பொழுது நீ ஓடிக்கொண்டு டயர்டாகுவ இல்லையா, அந்த டயர்ட் உங்களை விட்டு விலகி போயிடுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட ஒரு ஒப்புரவு ஆகிட்டு போங்க. நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன்ப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கும்ப்பா, என் குடும்பத்தின் ஆசீர்வாத திறவுகோல் என் குடும்பத்தின் ஜெபம் தான், குடும்ப ஜெபம் தான். எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த காக்கா ஜெபம், குருவி ஜெபம்லாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருதயத்தின் ஆழ தந்து எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஐயான்னு சொல்லி பாடி பாருங்க. நிரம்பி வழியுங்க வீடுகளில் ஆசீர்வாதம். நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பங்க ஆண்டவர் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்பட்டு படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 12 வாசிங்க. கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி
அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. என்ன பண்றாருன்னா, இயேசு அவளை கண்டு ஆலயத்துல பார்த்துட்டாருமா, இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, கூப்பிடுறார், அழைத்து உன்னை நான் விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லி கைகளை வைத்து விட்டார். இன்னைக்கு விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையே, நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். அவரை நீ கண்டாயானால், முழு இருதயத்தோடு அவரை காண்பாயானால் நீ விடுதலை ஆகுவது மிக நிச்சயம். உன் தரித்திரம், குடும்பத்தின் தரித்திரங்கள், சூழ்நிலை எல்லாம் மாறுவது மிக நிச்சயம். அல்லேலூயா. அங்கே என்ன புரிஞ்சு, அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துட்டாங்க. குடும்ப ஜெப நேரத்தில் குடும்பம் மொத்தமாக எங்கே இருக்கணும்? பதில் சொல்லுங்க. வீட்டில் இருக்கணுமா? ப்ரேயரில் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். நான் ஒரே கேள்வி கேட்டு முடிக்கிறேன். உங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு எது தடையாக இருக்குதுங்க? சொல்லுங்க. நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்களா, தாய் மகள் பிள்ளைகளா, குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு எது தடையா இருக்கு? இந்த கேள்விக்கு விடையை கேட்டுக்கொண்டு கடந்து செல்லுங்க. எது தடையா இருக்கு? கரெக்டா சொன்னாலும் பாருங்க, தடையே நாம தான். தடையே அவங்க பாருங்க, அவங்க மனைவி வந்து அவங்க கணவன் கையை பிடிச்சிக்கிறாங்க. தடையே நாம தான். குடும்ப ஜெபத்துக்கு தடை யாரு? நாம தான். இன்னைக்கு அந்த தடையை உடைக்கிறவர்களாய் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கோம்னா, அந்த ஜெபத்தில் வைக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணுங்க. தனியால இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒப்புரவு ஆகணும். ரெண்டாவது அவருக்கு பிரியமில்லாத விடணும். மூணாவது விசுவாசிக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். படுக்கை வியாதி படுக்கைக்காரனை எடுத்து வந்து கூரையை பிடிச்சிட்டு இறக்கிட்டாங்களா? என்ன நம்பிக்கை பாருங்க தேவன் மேல. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவ ஆலயத்தில் இருந்திருக்கிறாங்க. அவர் போதகம் பண்ணும் பொழுது அவளை பார்த்தால், இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டாங்க. சில வேளையில் நம்ம எதுவுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டாலுமே நமக்கு தானாக கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்கல. இந்த ஸ்திரீயானவள் தேவன் இயேசுவை தேடி வந்தாங்கன்னு பைபிளில் போடலை. ஆலயத்தில் போதகம் பண்ணுகிறதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. படுக்கைக்காரன் விசுவாசத்துக்கு நண்பர்களை போல விசுவாசத்தில் கூட்டி கொண்டு வரல. ஆலய நேரத்தில் ஆலயத்தில் இருந்திருக்கிறாங்க அம்மா. ஜெப நேரத்தில் ஜெபத்தில் இருந்திருக்கிறாங்கப்பா. அவ்வளோதான். இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். இருந்தபடியினால இயேசு அவளை பார்த்து பேசி அழைத்து தொட்டு விடுதலையாக்கினார். அப்போ தேவஜனமே, எந்த நேரத்தில் எங்கே இருக்கணுங்கிறத தீர்மானிச்சு. உங்கள் வீட்டு குடும்ப ஜெப நேரத்தில் எங்கே இருக்கணும் தீர்மானிச்சு. அந்த இடத்துல ஜெப நேரத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இயேசு உங்களை பார்த்து, உங்களை அழைத்து, உங்களோடு பேசி, உங்களை தொட்டு, உன் தரித்திரத்தை நீக்கி, உன் பாவத்தை நீக்கி, உன் வியாதியை நீக்கி, உன்னை விடுவித்து, உன் கடனை நீக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நீங்கள் ஜெபத்திலே கேட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். Glory to Jesus. Hallelujah. 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 நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. ஆனால் ஒரே வார்த்தையோட நான் முடிக்கிறேன். யோவானின் புஸ்தகம் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன்,
நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. சொல்ல முடியுமா? எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என் குடும்ப ஜெபத்தை விட மாட்டேன்ப்பா. உம்மை பிரியேன் ஐயா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே மீண்டுமாய் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. இப்படியாக அவர் பாதத்திலே எத்தனை இன்னல்களோடு வந்து அமர்வீங்கன்னா அவர் இப்படியாக பாட வைப்பார். என் வாழ்க்கையில நல்லது செஞ்சுட்டீங்களேப்பா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆவியானவரே மீண்டுமாய் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஒரு விஷயம் நான் ஆண்டவரை தேடுவேன் ஒப்புரவாவீங்களா? என் பிள்ளைங்களை ஆண்டவரை தேடுவதற்கு நான் கத்து தருவேன் ஒப்புரவாவீங்களா? வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே நான் கர்த்தரை தேடுவேன் ஒப்புரவாவீங்களா? ஒப்புரவாவீங்கன்னா கர்த்தருக்கு நேர கரங்களை நீச்சு இயேசுவே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஜப வேலையில உலகத்துல இருக்காதீங்கப்பா. குடும்ப ஜப வேலையில உலகத்துல போய்விடாதீங்க. குடும்பத்தோடு ஜபம் பண்ணுகிறதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை நீக்கி போடுங்க. ஒருவேளை நீங்களே தடையா இருப்பீங்கன்னா அதை நீக்கி போட்டு குடும்ப ஜபம் பண்ணுங்க. எத்தனை இன்னல்கள் எத்தனை போராட்டங்கள் வாழ்விலே வந்தாலும் அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளே இரட்சகராய் அவர் வருவார், ரட்சிப்பை அவர் தருவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரிடத்தில் ஒப்புரவு ஆகிறவர்கள் நம்பிக்கையா இருந்து அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள்.
அவர் வருவார், திக்கற்ற உங்களை கைவிடார். அவர் இதோ இந்த வேளையில் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு உங்கள் வீடுகளுக்கு வருகிறார். என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று சோர்ந்து போன இருதயமே, உன் வாழ்க்கையில ஒரு சுகவாழ்வு இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற இருதயமே, உன்னிடத்திலே அவர் வருகிறார். ஏன் என்றால் அவர் திக்கற்றவர்களாய் உங்களை விடேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். வாக்கு பண்ணினவர் மாறினார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். எழும்பு என் மகனே, எழும்பு என் மகனே, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். அவர் உன்னை பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். உன் இள வயதை அவருக்கு ஒப்புக்கொடு, உன் வயதை அவருக்கு ஒப்புக்கொடு, உன் வியாபாரத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடு, உன் வேலை ஸ்தலத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடு, உன்னை அவரிடத்திலே ஒப்புக்கொடு. அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறண்டு போவார்கள். உன் பாவத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடு. இனி நீ பாவம் செய்யாதிருப்பாய், இனி நீ பாவம் செய்யாதிருப்பாய். உன்னை சுகித்து செழித்து வாழ வைக்கவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தெய்வ மனிதனாய் வந்து உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்தார். ஏனென்றால் நம் நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்களை நீக்கி போடுவதற்காக. இம்மட்டும் தலை குனியாதபடிக்கு தலை நிமிர வைத்திருக்கிறாரே, அதற்காய் நன்றி சொன்னாயா? தலை குனிந்த இடத்துல தலை நிமிர வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறாரே தேவஜனமே, அதற்காய் நம் தகப்பனுக்கு நன்றி சொன்னாயோ? நன்றி சொல்ல நீ மறந்திருப்பாயனா? இப்பொழுது சொல்வாயாக, இம்மட்டும் நடத்தின எபினேசரே நன்றி ஆண்டவரே, இனியும் நடத்த போகிற எபினேசரே எல்யோனே நன்றி ஆண்டவரே என்று நீ சொல்ல 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 ஒரு காலும் தலை குனியாது, ஒரு காலம் உன்னை வெட்கப்படுத்தி பார்க்க மாட்டார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ தேடினால் கண்டடைவாய். உன் தலைகுனிவுக்கு காரணம் நீ அவரை தேடவில்லை. உன்னுடைய கடந்த நாட்களிலே நீ பட்ட நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நீ இழந்த சுகங்கள், நீ இழந்த ஆசீர்வாதங்களை நிமித்தம் அவரை தேடாமல் கடின இருதயத்தோடு வேண்டா வெறுப்பா நீ வந்திருக்கலாம். ஆனால் இன்று முழு இருதயத்தோடு அவரிடத்தில் ஒப்புரவாகி, தேவனே நான் வாழ்ந்தாலும் உமக்காக, மரித்தாலும் உமக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ ஒப்பு கொடுக்க, உன்னை ஒப்பு கொடுக்க 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 நீ மரிக்க மாட்டாய். மரித்த உன் வாழ்வு துளிர்க்கும். ஒரு மரித்த உன் வாழ்வு துளிர்க்கும். கடந்த நாட்களில் இழந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை நீ இழந்திருக்கலாம். அந்த இழப்பு நிமித்தம் அவரை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம். இல்லை இல்லை, நீ இழந்ததை மீண்டும் இரட்டிப்பாய் தர அவரிடத்துல வல்லமை உண்டு என்பதை நீ மறந்தாயோ? நீ இழந்த உன் பொக்கிஷத்தை அவர் மீண்டுமாய் தர அவரிடத்துல வல்லமை உண்டு என்று மறந்தாயோ? நீ இழந்த ஆசீர்வாதத்தை அவர் மீண்டும் தர வல்லமை உண்டு என்பதை மறந்தாயோ? உன் நல்ல சரீர சுகத்தை நீ இழந்தது நிமித்தம் அவரிடத்துல வெறுப்பு வந்து வேதனையோடு பிம்பல்ல நீ நிற்கிறாயோ? மறவாதே. மீண்டும் உன் வாழ்க்கையை துளிர பண்ணுகிற யெகோவா ராஃபா உன்னிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா உன்னிடத்துல உண்டு. தேவஜனமே, இந்த இரவு முதல் கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுனால ஒன்றும் ஆயிட முடியாது. தோல்வி வந்துடாது. இந்த காரியம் புதுசா ஆண்டு வெளிப்படுத்துறாரு. உன் பிஸி ஷெட்யூல் மத்தியில உன் ஜெப நேரத்தை வை. இன்னும் நீ பிஸியாக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எல்லாம் முடிச்சிட்டு நீ டயர்டாயிட்டு தேவ சமூகத்தில் வரும் பொழுது நிறைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. பிஸியா இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. விசுவாசிக்கிறேன் இது தேவ வார்த்தை என்றும் உங்களை பலுகி பெருக செய்ய வல்லமையுடையவர் நிச்சயம் செய்வார். இரட்சகரே இயேசுநாதா ஆரா
எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புரவுப்படுத்தி, சுகப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி அனுப்புகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. வந்த வண்ணமாய் இல்லையப்பா, எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே வாழ்வு என்று ஒப்புரவான எங்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. வியாபாரங்கள் செழித்தோங்கட்டும். வேலை ஸ்தலத்திலே பணியிடங்களில் நல்ல ப்ரமோஷனும் உயர்வும் கிடைக்கட்டும். கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானங்கள் உண்டாகட்டும். பெருமையா என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற அழுது புலமென இருதயத்துக்கு ஆறுதல் படுத்துகிறவராய் நான் உங்களை திக்கற்றதாய் விட உங்களிடத்திலே வருவேன். நான் வருவேன், நான் வருவேன். நீ ஒப்புரவாகும் பொழுது அடுத்த நொடி பொழுது நான் உன் பக்கத்திலே இருப்பேன். நீ எடுத்துக்கொள். ஒப்புரவாக எவ்வளோ காலதாமதம் என்னாலும் ஒப்புரவான பின்பு அடுத்த நொடி நான் வருவேன். நான் வர தடை நான் அல்ல, நீங்கள் தான். நான் வர தடை, உங்களிடத்தில் வருவதற்கு தடை நான் அல்ல, நீங்கள் தான். ஒப்புரவாகுங்கள், நம்பிக்கையாக இருங்கள். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அன்பின் தகப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பிதா.